ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ ஏற்கனவே வந்து தங்க விலை வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தங்க விலை வந்து கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு வந்து ₹89 குறைஞ்ச ஒரு ஸ்டேஜில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து ஏன் இந்த ப்ரைஸ் வந்து கம்மியாச்சு, இதுக்கு மேலே எந்த அளவுக்கு குறைய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $1831 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ரைஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ₹89 குறைந்த ஒரு ஸ்டேஜில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து லைவ்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து மார்க்கெட்டில் அப்டேட் ஆகல. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு மட்டுமே வந்து தங்க விலை வந்து கிட்டத்தட்ட 2% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து இது சப்போர்ட் ப்ரைஸை வந்து தாண்டி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $1820 வரைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $23.46 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ரைஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து ₹1.80 வந்து குறைந்த ஒரு ஸ்டேஜில் தான் போயிட்டு இருக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே 3% வந்து குறைந்த ஒரு ஸ்டேஜில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு கோல்டு அதுக்கப்புறம் சில்வர் ஏன் இந்த ரெண்டுமே வந்து இன்றைக்கி வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேருந்து ரிலீஸ் ஆன மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் செக்டர் வந்து ரிப்போர்ட்ஸ் தான். ஸோ இவங்க ரிலீஸ் பண்ண எக்கனாமிக் டேட்டாவோட அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி தங்க விலை வந்து பயங்கரமாக வந்து ட்ராப் ஆச்சு. ஸோ அப்படி என்ன டேட்டா ரிலீஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து யூஎஸோட மேனுஃபேக்சரிங் பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்துக்கு வந்து 65.7 பாயிண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது எக்ஸ்பெக்டட் என்னவா இருந்துச்சுன்னா 52.5, அதாவது போன மாதம் வந்து 53.4 தான் வந்துருந்துச்சு. ஸோ அதை விட குறைவாக தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் லிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து 65.7 வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு ஜாஸ்தியான கவுண்ட் வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு ரீசன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாகவே வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் செக்டரோட பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் வந்து 57.7 வந்து இப்போ வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இது வந்து போன மாதம் வந்து 56.9 இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஃபோர்காஸ்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா 55 தான் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து இம்ப்ரூவ் ஆனனால வந்து பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி டாலருக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் கிடச்சிருக்கு. யூஸ்வலாக வந்து 50 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தாவே வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் நல்லா தான் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எதிர்பாராத அளவுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால வந்து யூஎஸ் டாலருக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவ் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காரணத்தினால என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேஜில் இருந்த டிஎக்ஸ், அதாவது -0.3% டிஎக்ஸ் வந்து இப்போ வந்து +0.4% வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரீசன்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து செம்மையாக வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்த இமீடியட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1820. இதுக்கு அடுத்து வந்து புல் பேக் ஆச்சுனாலும் $1845 வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து புல் பேக் ஆகி டேரெக்டாக 1870 போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட முடிவில் இது 1820 போய் முடியுதா இல்லை வந்து 1845 முன்னாடி முடியுதா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி கவனிக்கணும். ஸோ ப்ரைஸ் எப்படி அப்டேட் ஆகுது அப்படின்றத நம்மளோட அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.